கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதரர்களே, இன்னைக்கு கூட மறுபடியும் பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசு மூலியமாக அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க கிருபை செய்ததுக்காக நாம் பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து இயேசு மூலியமாக கூட நாம் நன்றிகளை எடுத்துக்கொள்ளலாம். போன வாரம் நம்ம பார்த்த பார்த்த பாடம் வந்து ரான்சம். இன்னைக்கு வந்து நம்ம ரிசரக்ஷன் பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். இது வந்து தொடர்ந்து 8வது பாடம். ஸோ 7 சப்ஜெக்ட்ஸ் நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். இன்னைக்கு வந்து 8த் சப்ஜெக்ட் ரிசரக்ஷன் அப்படின்ற ஒரு டாபிக் கீழ தான் இந்த ஒரு சப்ஜெக்ட்ட வந்து நம்போ பார்க்க போறோம். ஸோ சகோதர, சகோதரிகளே, நம்ம வந்து போன வாரம் வந்து ரான்சம் அப்படின்ற ஒரு பாடத்தை வந்து நம்ம பார்த்தோம். இப்போ அ போன வாரம் முக்கியமாக நம்ம எத பத்தி பார்த்தோம் அப்படின்னா, எப்படி இயேசு கிறிஸ்து ஆதாமுக்காக ஒரு ஈடுபலியாக அவரு குடுத்தார் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் போன வாரம் வந்து நம்ம கவனிச்சோம். ஒரு மனுஷனுடைய ஒரு வாழ்க்கையில இப்போ நம்ம எல்லாருமே வந்து இந்த ஒரு ஒட்டுமொத்த மனுஷகுலம், இந்த ஒரு மனுஷகுலத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரி, ஒரு எனிமி, த கிரேட்டஸ்ட் எனிமி ஆஃப் மேன்கைண்ட் யாரு அப்படின்னு கேட்டாக்கா, மரணம். அதாவது டெத். மரணம் அப்படின்றது மனுஷனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரியாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ அ இந்த ஒரு மரணத்த பத்தி நம்ம பேசும்போது, ஆதாம் ஏதேன் தோட்டத்துல அவரு என்ன பண்றாரு அப்டின்னா, அவரு வந்து அ அ ஏதேன் தோட்டத்துல ஏவாள் கூட இருக்கும்போது, அந்த ஒரு பாம்பானது ஏவாளை வந்து வஞ்சித்து, அந்த பழத்தை அவங்க சாப்பிடும்படி அது செய்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பழத்தை சாப்பிட்டதால அங்க என்ன நடந்துச்சுன்னும்போது, அங்க மரணம். அவங்க வந்து பாவத்துல விழுந்துட்டாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம் அப்டின்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த ஒரு மரணத்துல அவங்க விழுந்துட்டாங்க. அப்பத்துலருந்து என்ன ஆச்சுன்னும்போது, இப்போ நம்ம ஒரு மனுஷகுலம், ஒரு மேன்கைண்ட் அப்டின்ட்டு நம்ம வந்து எடுத்துக்கனாக்கா, இந்த ஒரு மனுஷ குலத்தை வந்து நெறைய ராஜாக்கள் வந்து ஆண்டிருக்கிறாங்க. நெறைய கிங்ஸ் வந்து ரூல் பண்ணியிருக்கிறாங்க மேன்கைண்ட. இந்த எல்லா கிங்ஸை பார்க்கிலும் இந்த ஒரு மேன்கைண்ட எப்போ ஆதாம் வந்து பாவத்துல விழுந்தாரோ, அப்பத்துலருந்து இப்போ வரைக்கும் இந்த ஒரு மனுஷ குலத்தை ஆண்டு கொண்டு இருப்பது யாரு அப்படின்னு நம்ம பார்த்தாக்கா, மரணம். டெத். இந்த மரணம் அப்படின்றது ஸ்டார்ட்டிங் எப்போ ஆதாம் விழுந்தாரோ, அப்பத்துலருந்து இப்போ வரைக்கும் மனுஷ குலத்தை வந்து ஆண்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. மேன்கைண்ட வந்து டெத் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்குது. நம்ம வந்து ஒரு வேர்ஸ் கூட நம்ம வந்து படிக்கிறோம். அ அ ரோமர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரோமன்ஸ் 5த் சாப்டர் 14த் வெர்ஸ். பார்த்திபன் பிரதர் படிக்கிறீங்களா? எஸ் பிரதர். ரோமர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்த யாவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமாவான். அதாவது மரணம் அப்படின்றது ஆதாம்லேருந்து எல்லாருமே ஆண்டு கொண்டு இருக்கிறது அப்படின்ட்டு நம்ம வந்து இங்க இந்த ஒரு வசனத்துல வந்து நம்ம படிச்சோம். இந்த மரணமானது வந்து இப்போ வரைக்கும் நம்மள வந்து ஆண்டு கொண்டு இருக்கிறது. இந்த மரணத்தை நம்மளால ஜெயிக்க முடியுமா? இந்த மரணத்தை அதாவது இப்போ மரணம் இப்போ நம்ம எப்படியாவது அதாவது சாவு அப்படின்றது நமக்கு வரதான் போகுது. அத வந்து நம்மளால ஜெயிக்க முடியுமா? டெத்த வந்து நம்மளால ஸ்கிப் பண்ண முடியுமா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாக்கா, கண்டிப்பா முடியாது. மரணத்தை நம்மளால ஜெயிக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் மரணம் வந்து ஒரு மனுஷ குலத்துக்கு வந்து ஒரு வலிய வந்து குடுக்குது. ஒரு பெயின். நமக்கு வந்து ஒரு பெயினா இது இருக்குது. எப்படின்னும்போது இப்போ நம்மளுடைய இந்த மரணத்தை வந்து நம்ம கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். எப்படின்னா, நம்ப ஃபேமிலில வந்து நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க நம்மள விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க, இந்த மரணத்தின் மூலியமா. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய நண்பர்கள் கூட மரித்து போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துல நம்ம பார்க்கும்போது, சின்ன சின்ன குழந்தைகள் கூட இறந்து போறாங்க. சின்ன சின்ன குழந்தைங்க இன்னும் வாழவே ஆரம்பிக்கல. அவங்க கூட இறந்து போறாங்க. இப்போ நம்ம ரீசென்ட்டா நியூஸ்ல அதிகமா என்ன பார்க்குறோம் அப்டின்னா, இந்த யூத்ஸ் வாலிபர்கள் கூட இறந்து போறாங்க. அதாவது எப்டின்னா ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போறாங்க. ஹார்ட் அட்டாக்லாம் வயசாயிட்ட பிறகு தான் வரும். ஆனா இப்பலாம் யூத்ஸ்க்கு எல்லாமே ஹார்ட் அட்டாக் வருது அப்டின்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ மரணமானது ரொம்ப வேகமா
நம்மள நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. சில குழந்தைகள் அதாவது அந்த ஒரு கரு வந்து உலகத்துக்கு வரத்துக்கு முன்னாடி கூட இறந்து போயிடுது. அந்த அளவுக்கு மரணமானது இந்த ஒரு மனுஷ குலத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. ரூல் பண்ணிட்டு இருக்கு. ஒரு பிலாசபர் இவரு வந்து என்ன சொல்றாரு, இவரு என்ன சொல்லி இவரு இவரு ஒரு பிலாசபி கூட சொல்லியிருக்காரு. "த மொமெண்ட் அ மேன் இஸ் பார்ன், ஹி பிகின்ஸ் டூ டை." ஒரு மனிதன் வந்து எப்ப பிறக்கிறாரோ, அப்பத்திலிருந்தே அவரு மரிக்க ஆரம்பிக்கிறார். ஒரு மனுஷனுடைய ஒரு விதி, ஒரு மேனுடைய ஒரு டெஸ்டினி எதுனா மரணம். அவரு பிறந்தபோதே அவரு வந்து மரிக்க ஆரம்பிக்கிறார்ன்ட்டு நம்ம பார்க்கிறோம். இப்போ ரீசென்ட் நியூஸ் கூட அதாவது மயன்மார்ல வந்து ஒரு எர்த்குயிக் மயன்மார், அப்புறமா தாய்லாந்து இந்த இந்த இடங்கள்லாம் அதாவது போன வாரம் இந்த ஒரு எர்த்குயிக் வந்து வந்துச்சு. இந்த எர்த்குயிக்னால நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. மரணம் அப்படின்றது ஒரு ஏஜ் டிஃபரன்ஸ பார்த்து வராது. அதாவது வயசானவங்களுக்கு மட்டும் தான் மரணம் வரும். சின்னவங்களுக்குலாம் மரணம் வராது அப்படின்றது பார்த்து வராது. இந்த ஒரு எர்த்குயிக்ல இந்த ஒரு பூமி அதிர்ச்சியில நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. நிறைய குழந்தைகள் இறந்திருப்பாங்க. வயசானவங்கள் இறந்திருப்பாங்க. நிறைய யூத்ஸ் இறந்திருப்பாங்க. ஸோ வயசு வித்தியாசம் பார்க்காம இந்த மரணமானது மனுஷ குலத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. கிறிஸ்து கூட இந்த ஒரு வசனம் கூட நம்ம படிப்போம் பைபிள்ல. கிறிஸ்து என்ன சொல்வார் அப்டின்னா, அதாவது மரித்தவனை வந்து அடக்கம் பண்ணட்டும். இப்போ மரித்தவனை அடக்கம் பண்ணட்டும்னு சொல்லும்போது, இந்த ஒட்டுமொத்த உலகமே எந்த ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க அப்டின்னா, மரித்த நிலைமையில தான் இருக்கிறாங்க. லெட் த டெட் பரி த டெட். மரித்த நிலைமைன்னு சொல்லும்போது, நம்ம எல்லாரும் பிறக்கிறோம். பிறக்கும்போதே அந்த ஒரு மரணம் அப்டின்ற ஒரு விதி வந்து நமக்குள்ள வந்து எழுதப்பட்டுருது. ஏன்னா, நம்ப எல்லாருமே ஆதாமுடைய சந்ததியில நம்ம வந்ததால, மரணம் அப்படின்றது பிறக்கும்போதே நம்ப கையோட அது எடுத்துட்டே வரோம். நம்மளுடைய நெத்தியில வந்து எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி மரணம் வந்து நம்மளுடைய நெத்தியில எழுதப்பட்டாச்சு. நம்ப பிறக்கும்போதே அது மரணம் அப்படின்றது நமக்குள்ளேயே வந்து இருக்கு. ஸோ, அந்த ஒரு மரணமானதே வந்து நம்ம வந்து இந்த ஒரு இயேசு கிறிஸ்துவுடைய பார்வை, அதாவது தேவனுடைய பார்வையில இந்த ஒட்டுமொத்த உலகமும் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு மரித்த நிலைமையில தான் இருக்கு. அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கூட எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ஜெயில் ஒரு மரண தண்டனை வாங்கியிருக்கக்கூடிய அந்த ஒரு பிரிசனர், அந்த ஒரு கைதி வந்து எப்படி இருப்பார் அப்படின்னா, அவர் கண்டிப்பா மரிக்க போறார். அவர வந்து எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, ஒரு மரித்த நிலைமை தான் அவரு. ஏன்னா ஆக்சுவலா அவருக்கு வந்து அந்த ஒரு மரண தண்டனை வந்து குடுக்கப்பட்டாச்சு. ஸோ 1 வருஷமோ, 2 வருஷமோ அவர தூக்குல போட்டு என்ன நடக்கும் அப்படின்னா, அவரு மரித்து போக போறார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கைதிகளாக தான் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். மரணம் அப்படின்ற ஒரு ஜெயில்ல வந்து நம்ம எல்லாருமே மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். ஸோ எப்பயாச்சும் ஒரு நாள் கண்டிப்பா மரணம் அப்படின்றது நமக்கு ஏற்படும். அப்படின்ட்டு இங்க வந்து நம்ப கவனிக்கிறோம். அன்பான சகோதர, சகோதரிகளே, இப்போ இந்த ஒரு மரணமானது இந்த ஒரு ஒட்டுமொத்த மனுஷ குலத்துக்கே ஒரு துக்கத்த தான் வந்து குடுத்திருக்கு. இப்போ மரணம் அப்படின்றது யாராச்சும் சந்தோஷமா சொல்லுவாங்களா? அப்படின்னு கேட்டாக்கா இல்ல. மரணமானது எவ்வளோ வலி குடுக்கும் அப்படின்னும்போது, நீங்க வந்து ஏதாவது ஒரு யாராச்சும் வீட்ல வந்து இறந்திருப்பாங்க இல்லையா? அந்த வீட்டுக்கு நீங்க போய் விசிட் பண்ணிட்டு வாங்களேன். வரம்போது உங்களுடைய மனசு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப துக்கம் நிறைந்த ஒரு மனசாக மாறிடும். ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு ஒரு மரணம் வீட்டுக்கு நம்ம போகும்போது, அங்க சத்தம், அழுகை, கண்ணீர், சோகம், சந்தோஷமா யாராச்சும் அங்க இருப்பாங்களான்னு கேட்டாக்கா, யாருமே சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. வருத்தத்த தான் இருப்பாங்க. ஒரு அழுகை தான் அங்க வந்து இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு அழுகையின் சத்தம் தான் அங்க வந்து நமக்கு கேட்கும். இப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இந்த ஒரு பூமி வந்து இருக்கும்போது, இங்க என்ன நடக்குது அப்டின்னா, இந்த ஒரு ஒட்டுமொத்த பூமியே ஒரு சுடுகாடு மாதிரி தான். ஏன்னா, பெருக்குறாங்க, இறக்குறாங்க. அதாவது எப்போ அவர் பிறந்தாரோ, கண்டிப்பா அவருடைய மரணம் கூட எழுதப்பட்டாச்சு. ஸோ, அது எப்ப வேணாலும் இருக்கலாம். அவரு பிறந்தவுடனே அடுத்த சில வருஷங்களும் கூட அவர் இறந்து போலாம். அல்லது ஒரு 50 வருஷம், 60 வருஷம் கழிச்சு கூட அவர் இறந்து போலாம். ஸோ, மனுஷனுடைய ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க. "இன்னைக்கு இருக்கிறவன் வந்து நாளைக்கு இல்ல." அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, இந்த ஒரு ஒட்டுமொத்த பூமியே எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு ஒரு கிரேவ் ஒரு கல்லறை போல தான் இந்த ஒட்டுமொத்த பூமியே வந்து இருக்கு. ஸோ, மரணமானது இந்த மனுஷ குலத்தை ஆண்டு கொண்டு வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தான் இந்த ஒரு பூமிக்கு தேவன் இத பார்க்கிறாரு.
தேவன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைய வந்து இந்த பூமியில வந்து இருக்கும்போது, தேவன் வந்து இத பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரு விஷயம் நடக்குது. இவ்ளோ அதாவது இவ்ளோ வருஷ காலமாக என்ன இருந்துச்சு அப்டின்னா, இந்த பூமியில மரணம் இருந்துச்சு. ஒரு நம்பிக்கையே இல்ல. இதெல்லாம் பார்த்துட்டு தேவன், இப்போ இந்த உலகத்துக்கு பரலோகத்திலேருந்து ஒரு மெசேஜ் வருது. ஒரு நியூஸ் வந்து வருது. அந்த நியூஸ பரலோகத்திலேருந்து யாரு கொண்டு வரா அப்டின்னா, தூதர்கள் கொண்டு வராங்க. இந்த ஒரு பூமிக்கு. அந்த ஒரு வசனத்த வந்து நம்ம படிக்கலாம் பாருங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10, 11. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10, 11. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அதாவது நற்செய்தி இது எப்படிப்பட்ட நற்செய்தி அப்டின்னா, இந்த உலகத்தில இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஒரு நற்செய்தி. ஒரு குட் நியூஸ். இதுதான் வந்து நம்ம காஸ்பல் அப்டின்னு சொல்லுவோம். காஸ்பல் அப்டின்னும்போது குட் நியூஸ். ஒரு நற்செய்தி. யாருக்கு? கிறிஸ்துவர்களுக்கு மாத்திரமே இந்த நற்செய்தியா அப்டின்னு கேட்டாக்கா கிடையாது. எல்லா ஜனங்களுக்கும் இந்த ஒரு நற்செய்தி. இந்த ஒரு நற்செய்திய வந்து யாரு கொண்டு வராங்க அப்டின்னா, பரலோகத்திலிருந்து தேவதூதர்கள் மனுஷர்களுக்கு, அதாவது பூமிக்கு இந்த ஒரு நற்செய்திய வந்து கொண்டு வராங்க. இந்த ஒரு வசனத்த தான் நம்ம வந்து கிறிஸ்மஸ் டைம்ல வந்து இந்த ஒரு வசனத்த தான் எல்லாரும் படிப்பாங்க. இந்த ஒரு நற்செய்தியை தேவன் இந்த ஒரு பூமிக்கு அனுப்புறார். அந்த நற்செய்தி என்ன அப்டின்னா, அந்த ஒரு வசனத்த மறுபடியும் படிங்க பிரதர். 11ஆம் வசனம். லூக்கா 2:11. 11வது வசனம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கர்த்தராகிய கிறிஸ்து என்கிற ரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இவ்ளோ நாளாக மரணம், பாவம் இந்த உலகத்தை வந்து ஆண்டு கொண்டு வந்துச்சு. இப்போ தேவன் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க ஒரு டிசைட் பண்ணிட்டாரு. இல்ல இதுக்கு நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி, ஒரு மெசேஜ், ஒரு நியூஸ் வந்து இந்த உலகத்துக்கு வந்து தேவதூதர்கள் மூலியமாக அனுப்புறாரு. கிறிஸ்து என்கிற இயேசு ரட்சகர், ஒரு ரட்சகர் வந்து இந்த ஒரு பூமியில பிறக்கப் போகிறார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களுடைய பாவத்திலிருந்தும், மரணத்திலிருந்தும் அவரு எல்லாரையுமே வந்து காப்பாத்துவார். எல்லாரையுமே அவரு ரட்சிப்பார். எல்லாருக்குமே அந்த ஒரு அந்த ஒரு சேவியர், அந்த ஒரு சால்வேஷன், அந்த ஒரு ரட்சிப்பை வந்து அவரு குடுக்கப் போகிறார். அப்படின்ற ஒரு நியூஸ வந்து தேவன் தூதர்கள் மூலியமாக இந்த ஒரு பூமிக்கு அனுப்புறார். இயேசு கிறிஸ்து அப்படின்ற ஒருத்தர், அவரு வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, நம்ம போன வாரம் பார்த்தோம். ஈடுபலி. ஆதாம் மூலியமாக இந்த ஒரு மரணம், இந்த ஒட்டுமொத்த பூமிய ஆண்டு கொண்டு இருந்துச்சு. யாரு நம்ம எல்லாருமே ஆதாம்குள்ளருந்து வந்தவர்கள் தான். ஆதாம்குள்ளருந்து தான் நம்ம எல்லாருமே பிறந்தோம். ஆதாம் வழியாக தான் நம்ம வந்தோம். ஆதாம் வழியாக வந்த எல்லாருமே வந்து கண்டிப்பா செத்து போவாங்க. கண்டிப்பா மரணம் அப்படின்ற ஒரு அந்த ஒரு நம்ம பிறக்கும்போதே, இப்ப எப்படி ஒரு கைதிக்கு வந்து அந்த மரண தண்டனை வந்து எழுதுறாங்களோ, அதே மாதிரி நம்ம பிறக்கும்போதே நம்ம மேல மரண தண்டனை எழுதியாச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, இயேசு கிறிஸ்து அப்படின்ற ஒரு ரட்சகர், அவரு வந்து இந்த விதியையே அவரு மாற்றி எழுதுறார். ஏன்னா மரணம் அப்படின்றது மனுஷனுடைய ஒரு விதியில வந்து எழுதப்பட்டாச்சு. ஆனா, அந்த ஒரு விதியையே அவரு சேஞ்ச் பண்றாரு. மாத்துறாரு. மனுஷனுக்கு ஒரு நம்பிக்கையை வந்து குடுக்குறார். ஒரு ஈடுபலியாக, அதாவது ஆதாமுக்கு ஒரு ஈடாக அந்த ஒரு ஜீவனை குடுக்க அவரு வந்துட்டார். மார்க்ல நம்ம படிக்கலாம். மார்க் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். மார்க் 10th சாப்டர் 45th வெர்ஸ். அது மார்க் மார்க் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். மார்க் 10th சாப்டர் மார்க் 10ஆம் அதிகாரம் 45th வெர்ஸ். 45வது வசனம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல், ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார்.
மனுஷகுமாரன் அநேகருக்கு தம்முடைய ஜீவனை மீட்கும் பொருளாக குடுக்க வந்தார். ஆதாம வந்து இப்போ அதாவது மனுஷகுலம் வந்து இப்போ மேன்கைண்ட் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னா, எக்கச்சக்கமான பேர் இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து தேவனுடைய திட்டம் எப்படி இருக்குன்ட்டு நீங்க பாருங்க. அதாவது ஆதாம் ஒரே ஒருத்தருக்கு அவருடைய ஜீவன குடுத்தா போதும். இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அவரால காப்பாத்த முடியும். ஏன்னா எல்லாருமே யாருக்குள்ள தான் வந்தாங்க அப்படின்னா, ஆதாம்குள்ள வந்தாங்க. ஸோ ஆதாம காப்பாத்திட்டா, இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அவரால காப்பாத்த முடியும். சரி, இப்போ ஆதாம் மூலியமாக மரணம் வந்துச்சு. இப்ப நம்ம ஆதாம் மூலியமா தான் நம்ம எல்லாருமே மரிக்கிறோம். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ரட்சகர், ரட்சகர், ரட்சகர்ன்ட்டு நம்ம வந்து சொல்றோம். எந்த விஷயத்திலேருந்து அவர் வந்து நம்மள ரட்சித்தார்? இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவன் குடுத்ததுனால என்ன பலன்? நம்ம குட் ஃப்ரைடே அன்னைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்த வந்து நம்ம நினைவு கூருவோம். அந்த 14 ஸ்டேஷன்ஸ சுத்துவோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில வந்து அடிக்கப்பட்டத வந்து நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்ப்போம். பிளஸ் பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் எப்படி இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார். அந்த சிலுவையில அவரு அவர் வந்து எப்படி போட்டாங்க, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பாடுகள் வந்து அவர் பட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணுவோம். இதெல்லாமே ஓகே தான். ஆனா, அதனுடைய பலன் என்ன? எதுக்காக இயேசு கிறிஸ்து மரிக்கணும்? ஆதாம்க்காக மரிச்சார். ஆமா, அது உண்மதான். நம்ம வசனம் கூட பார்த்தோம். ஆனா, அவரு மரிச்சதால என்ன பலன்? என்ன ஃப்ரூட்? இப்போ படிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 21. 1 கொரிந்தியர் 1 கொரிந்தியன்ஸ் 15th சாப்டர் 21st வெர்ஸ். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 21வது வசனம். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. அதாவது ஒரே மனுஷனால் மரணம் உண்டாச்சு. யார் இந்த மனுஷன்? ஆதாம். அதே மாதிரி எப்படி ஒரு மனுஷனால மரணம் உண்டாச்சோ, ஒரு மனுஷன் பாவம் செய்ததால மரணம் உண்டாச்சோ, இன்னொரு மனுஷன் அதாவது இயேசு கிறிஸ்து மனுஷத்தின் அந்த ஒரு மனுஷ சாயல்ல வந்து, அவரு தன்னுடைய ஜீவனை ஆதாமுக்காக தன்னுடைய பரிபூர்ணமான ஜீவன். அது எப்படிப்பட்ட ஜீவன் அப்படின்னா, பாவமான ஜீவன் கிடையாது. நீதியான ஜீவன், பரிபூர்ணமான ஜீவன். அந்த ஒரு ஜீவனை ஆதாமுக்கு குடுத்ததால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ஒரு மனுஷன் அதாவது இயேசு கிறிஸ்து அப்படின்ற ஒரு மனுஷனால இந்த ஒட்டுமொத்த உலகமும், இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் உயிர் தேர்தல் வந்துடுச்சு. ரிசரக்ஷன் கிடைச்சிடுச்சு. அவரு ஜீவன் குடுத்தார், நம்மள ரட்சிக்க வந்தார் அப்டின்ட்டு நம்ம சொல்றோம். எதுலேருந்து நம்மள ரட்சிக்க வந்தார் அப்டின்னா, மரணத்திலிருந்து நம்மள ரட்சிக்க வந்தார். மரணத்திலிருந்து நம்மள ரட்சிக்க வந்தார்ன்னு சொல்லும்போது, ரிசரக்ஷன் நமக்கு குடுக்க வந்தார். ரிசரக்ஷன்னா உயிர்த்தெழுதல். தமிழ்ல வந்து உயிர்த்தெழுதல் அப்டின்ட்டு வரும். மரணத்திலிருந்து நம்மள உயிர்ப்பிக்க அவரு தன்னுடைய ஜீவனை வந்து அவரு குடுத்தார். 22ஆம் வசனத்த படிங்க பிரதர். 22வது வசனம். ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எப்படி ஆதாம்குள்ள எல்லாருமே மரிக்கிறார்களோ, அதே அதே மாதிரி கிறிஸ்துக்குள்ள எல்லாருமே உயிரோட வந்துடுவாங்க. இன் கிரைஸ்ட் ஆல் வில் பி மேட் அலைவ். எல்லாருக்குமே ஜீவன் கிடைக்கும். இத வந்து இன்னொன்னு நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் பாருங்க. இந்த ஒரு வசனத்த படிக்கலாம். 1 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 4ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்கள். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவனுடைய சித்தம் என்னவாக இருக்குதுன்னா, எல்லாருமே முதல்ல ரட்சிக்கப்பட வேண்டும். 2வது எல்லாருமே சத்தியத்தின் அறிவுக்குள்ள அவங்க வரணும். இப்போ நெறைய பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. நெறைய பேர் வந்து செத்து போயிட்டாங்க. நெறைய பேர் அதாவது எக்கச்சக்க பேர் இயேசு கிறிஸ்து பத்தி தெரியாமலே செத்து போயிட்டாங்க. இப்ப அவங்களுடைய நிலைமைலாம் என்ன? இப்போ நம்மளுடைய நம்பிக்கை என்ன அப்டின்னா, இந்த அதாவது கிறிஸ்துவ நம்பிக்கை எப்டின்னா, யார் யாரு இயேசு கிறிஸ்து பத்தி தெரியுமோ, அவங்களுக்கு மட்டும் தான் ரட்சிப்பு.
அவங்க மட்டும் தான் அந்த ஒரு ரிசரக்ஷன் உயிர்த்தெழுதல்ல வருவாங்க. தேவன் என்ன பண்ணுவாரு, அவங்கள வந்து பரலோகத்துக்கு வந்து அவங்கள வந்து அனுப்புவாரு. ஜனங்கள வந்து அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை தெரியாம யார் யாரு செத்து போயிருக்கிறாங்களோ, அவங்கள வந்து நரகத்துக்கு அனுப்பிச்சுடுவாரு. அப்படின்றது தான் ஒரு ஜெனரலான கிறிஸ்துவ நம்பிக்கை. ஆனா இந்த ஒரு வசனத்துல நம்ம கவனிச்சு பார்க்கும்போது, தேவனுடைய சித்தம் என்னவாக இருக்குது அப்படின்னா, முதல்ல எல்லாருமே ரட்சிக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவர்கள் மாத்திரமே ரட்சிக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு இங்க வசனமே இல்ல. எல்லாருமே ஹி வாண்ட்ஸ் ஆல் பீப்பிள் டூ பி சேவ்ட். எல்லாருமே முதல்ல ரட்சிக்கிறார். எப்படி ரட்சிக்கிறார்னா, ரிசரக்ஷன் வழியாக எல்லாரையுமே முதல்ல ரட்சிக்கிறார். இயேசு கிறிஸ்துவோடைய நாமத்தை தெரியாம நிறைய பேர் செத்து போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு தேவன் என்ன பண்ணுவார் அப்டின்னா, அவங்கள உயிர்ப்பிப்பார். அவங்களுக்கு அந்த லைஃப் அந்த ஒரு ரிசரக்ஷன்ல ஃபர்ஸ்ட்டு அவங்கள கொண்டு வருவார். ஏன்னா, ஆதாம் மூலியமா தான் அவங்க மரிச்சு போனாங்க. ஆதாமுடைய பாவத்தின் நிமித்தம் வந்த அந்த ஒரு மரணத்தின் மூலியமா தான் அவங்க எல்லாருமே மரித்து போனார்கள். அவங்களுக்கு தேவன் என்ன பண்றார்ன்னா, உயிர்ப்பிக்கிறார். கிறிஸ்து குடுத்த அந்த ஒரு ஜீவனால கிறிஸ்து மூலியமாக அந்த ஒரு ஜீவன் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. மறுபடியும் உயிரோட அவங்க வருவாங்க. அவங்க உயிரோட வந்த பிறகு அவங்களை முதல்ல ரட்சித்து, அந்த மரணத்திலிருந்து அவங்கள மறுபடியும் கொண்டு வந்து, அடுத்தது என்ன பண்றார் அப்டின்னா, அவங்களுக்கு சத்தியத்தின் அறிவை வந்து குடுக்குறார். நாலேட்ஜ் ஆஃப் த ட்ரூத். தேவனுடைய அறிவை வந்து அவங்களுக்கு குடுக்குறார். இந்த ஒரு ப்ராசஸ் தான் எல்லாருக்குமே நடக்கப் போகுது. ஓகே. இத பத்தி இன்னும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல இப்போ இன்னொரு இன்னொரு வசனத்த கூட படிக்கலாம் பாருங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு கேள்வி இங்க வரும். அதாவது அ இப்போ எல்லாருமே உயிர்த்தெழுந்து வரப்போறாங்க அப்டின்னா, இப்போ ம் நல்லவர்கள் நெறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க. கெட்டவர்கள் நெறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க. கெட்டவங்க கூட உயிர்த்தெழுந்து வருவாங்களா? இந்த வசனத்த படிக்கலாம் பாருங்க. அ ஆக்ட்ஸ் அப்போஸ்டல்ஸ் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆக்ட்ஸ் 24th சாப்டர் 15th வெர்ஸ். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். இன்னொரு படிங்க பிரதர். நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். அதாவது நீதிமான்களுக்கும் உயிர்த்தெழுதல் இருக்கு. அதேபோல அந்நீதிமான்களுக்கும் உயிர்த்தெழுதல் இருக்கு. ரிசரக்ஷன் ஆஃப் போத் த ரைச்சியஸ் அண்ட் த விக்கெட். 2 பேருக்குமே உயிர்த்தெழுதல் இருக்கு அப்டின்ட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு கேள்வி வரும். 2 பேருமே உயிர்த்தெழுந்த பிறகு தேவன் வந்து என்ன பண்ண போறார் அப்டின்ட்டு நம்ம பார்க்கும்போது, இப்போ நம்ம போன வசனத்துல பார்த்த மாதிரி தான். இப்போ நீதிமான்கள் உயிர்த்தெழுந்துட்டாங்க. இப்போ அந்நீதிமான்கள், அதாவது அந்நீதிமான்கள்ன்னும்போது இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை தெரியாமல் அநேகம் பாவம் செஞ்சவர்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒசாமா பின் லாடன். ஒசாமா பின் லாடன் மறுபடியும் உயிர்த்தெழுந்து வருவாரா? அப்படின்னு கேட்டாக்கா, கண்டிப்பா வருவார். அதுதான் இந்த ஒரு வசனத்துல வந்து நம்ம படிக்கிறோம். நீதிமான்களும் வருவார்கள், அந்நீதிமான்களும் வருவார்கள். இப்போ ஒசாமா பின் லாடன் வந்துட்டார். இப்போ இயேசு கிறிஸ்து வந்து எல்லாருக்குமே வந்து அவருடைய ஜீவனை வந்து அவரு குடுத்திருக்கிறார். அதே மாதிரி ஒசாமா பின் லாடனுக்கு கூட இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவனை வந்து குடுத்திருக்கிறார். ஸோ இப்போ ஒசாமா பின் லாடனும் உயிர்த்தெழுதல்ல வந்து வருவாரு. வந்துட்டு இப்ப தேவன் வந்து அவர ரட்சித்தாச்சு. அதாவது அவருக்கு தேவையான அந்த ஒரு ரட்சிப்பை குடுத்து மரணத்திலிருந்து அவர மீட்டெடுத்தாச்சு. யார? ஒசாமா பின் லாடன். இப்போ ஒசாமா பின் லாடன எடுத்துட்டு வந்துட்டு, இப்போ தேவன் அவருக்கு என்ன பண்ண போறார் அப்டின்னா, சத்தியத்தின் அறிவை அவருக்கு குடுப்பார். நாலேட்ஜ் ஆஃப் த ட்ரூத். அந்த ஒரு சத்தியத்தின் அறிவை அந்த ஒசாமா பின் லாடனுக்கு குடுத்து, சத்தியத்தினாலே அவரு வந்து அந்த சத்தியத்தை வந்து கற்றுக்கொள்றதுக்கு தேவன் ஒரு வழி வகுப்பார். அப்போ இந்த ஒரு ரிசரக்ஷன், இந்த உயிர்த்தெழுதல் அப்டின்ற ஒரு விஷயம் வந்து, இது ஆக்சுவலா வந்து ஒரு டாக்ட்ரின். ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இயேசு கிறிஸ்து மரித்தார் ஓகே. எதுக்காக மரித்தார் அப்டின்னா, இதுக்காக தான் மரித்தார். ரிசரக்ஷன். எல்லாரையுமே உயிர்ப்பிக்கக்காக தான், அதாவது எல்லாருமே அந்த உயிர்த்தெழுதல், அவங்களுக்கு அந்த ஒரு ஜீவனை குடுப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து மரித்தார்.
எல்லாருமே அந்த ரிசரக்ஷன்க்குள்ள கொண்டு வரதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்து மரித்தார். இந்த ரிசரக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு அப்படின்ட்டு இங்க வந்து நம்ம கவனிக்கலாம். இது வந்து ஆக்சுவலா ஒரு மிராக்கிள். இந்த ரிசரக்ஷன் அப்படின்றதே மிராக்கிள். ஏன்னா எப்படி மரித்து போனவர் வந்து உயிர்த்தெழுந்து வர முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரும். இது தேவன் நிகழ்த்துகிற ஒரு மிகப்பெரிய ஒரு மிராக்கிள். நம்போ இந்த ஒரு ரிசரக்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா? அந்த ஒரு வார்த்தைக்கான அர்த்தத்த வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். அந்த ஒரு வார்த்தைக்கான ஒரு கிரேக்க பதம். ஏன்னா பைபிள் வந்து நீங்க நியூ டெஸ்டமென்ட் கூட எடுத்துக்கினீங்க அப்படின்னா, ஒரிஜினலா அந்த ஒரு கிரீக்ல தான் வந்து எழுதியிருக்கிறாங்க. ஸோ, அதனால தான் அந்த ரிசரக்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு கிரீக்ல வந்து அதாவது ஒரிஜினல்ல எந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இங்க வந்து நம்ம பார்க்கலாம். அதோடைய கிரீக் வேர்ட் வந்து அனாஸ்தசிஸ். ஸோ, அந்த ஒரு வார்த்தை வந்து கிரீக் 386 ஸ்ட்ராங்ஸ் கான்கார்டன்ஸ் அந்த ஒரு கான்கார்டன்ஸ்லேருந்து அந்த 386 அப்படின்ற ஒரு நம்பர்ல அந்த ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் வந்து என்னன்னா, ரிசரக்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னும்போது, ரெய்ஸ்டு டூ லைஃப் அகைன் ஆர் ஸ்டாண்டிங் அப் அகைன். மறுபடியும் ஜீவனுக்குள்ள ஒருத்தர கொண்டு வருவது. ரெய்சிங் டூ லைஃப் அகைன். ஒருத்தருக்கு வந்து ஜீவன் இருந்துச்சு. ஆனா, அவரு மரித்து போயிட்டாரு. மறுபடியும் அவருக்கு ஜீவனை குடுத்து, அவரை கொண்டு வருவது. இதுதான் வந்து ரிசரக்ஷன். இப்போ உங்கள்ட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீங்க கூட ஆன்சர் பண்ணலாம். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கூட நீங்க ஆன்சர் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம், இந்த ரிசரக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பைபிள் எங்கேயாச்சும் நடந்திருக்கா? நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கூட நீங்க ஆன்சர் பண்ணலாம். பைபிள் எங்கேயாச்சும் நடந்திருக்கா? இந்த ஒரு விஷயம். அதாவது ரிசரக்ஷன் அப்படின்னா, ரெய்ஸ்ட் டூ லைஃப் அகைன். ஒருத்தர் இறந்திருக்கிறாரு. மறுபடியும் வந்து அவருக்கு ஜீவனை குடுத்து கொண்டு வருவது. அதுதான் ரிசரக்ஷன். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் பைபிள் எங்கேயாச்சும் நடந்திருக்கா? எஸ் பு எங்க பார்க்கலாம்னா, லாசரு வந்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிச்சிருக்கிறாரு. அவர கூப்பிடும்போது, அந்த மரிச்ச நிலைமையிலிருந்து அவர் உயிரோட எந்திரிச்சு வரத நம்ம பார்க்கலாங்க. வெரி குட் பிரதர். ஸோ லாசரஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள். லாசரஸ் வந்து மரித்த நிலைமையிலிருந்து மறுபடியும் இயேசு கிறிஸ்து வந்து உயிர்ப்பிக்கிறார். ஆக்சுவலா அங்க நடந்தது வந்து ஒரு சாம்பிள். இயேசு கிறிஸ்து வரப்போற அந்த ஒரு காலத்துல, வரப்போற அவருடைய ராஜ்யத்துல எப்படி வந்து அந்த ஒரு ரிசரக்ஷன் நடக்க போகுது அப்படின்னு ஒரு சாம்பிள தான் லாசரஸ் மூலியமாக அங்க காமிச்சார். நமக்கு வந்து ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு இன்சிடென்ட் தான் இந்த லாசரஸோட உயிர்த்தெழுதல். எல்லாருமே வந்து அழுந்துட்டு இருப்பாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து வராரு. எல்லாருமே பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த மரணமானது ஒரு மனுஷகுலத்துக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையை, மிகப்பெரிய ஒரு சோகத்தையும், மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையும் அது அது வந்து கொண்டு வந்திருக்கிறத வந்து அவரு கவனிக்கிறார். அத வந்து பார்க்குறார். அத பார்த்துட்டு அவரு என்ன பண்றாரு அப்டின்னா, அவர் கூட அந்த ஒரு இடத்துல தான் அவரு கண்ணீர் விடுறார். ஜீசஸ் கிரைட் அப்டின்ற ஒரு வசனம் அங்க வந்து இருக்கும். பைபிள்லயே வந்து ஷார்ட்டஸ்ட் வேர்ஸ்னா அந்த வேர்ஸ் தான். ஜீசஸ் கிரைட் அப்டின்ற ஒரு வேர்ஸ் தான் பைபிள்லயே வந்து ஷார்ட்டஸ்ட் வேர்ஸ். அந்த ஒரு இடத்துல வந்து லாசருவ வந்து அவர் உயிர்த்தெழும்போது, அந்த ஒரு ரிசரக்ஷன் அவருக்கு வந்து மறுபடியும் அவர ஜீவனுக்குள்ள கொண்டு வரும்போது, அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா, இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அவங்க பார்த்ததே இல்ல. அவ்ளோ ஆச்சரியப்படுறாங்க இங்க. இப்படிதான் இந்த ஒட்டுமொத்த உலகமும் அந்த ஒரு ரிசரக்ஷன் நடக்கும்போது, இறந்து போனவர்கள், மரித்து போனவர்கள் மறுபடியும் உயிர்த்தெழுந்து வரும்போது, எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. இப்ப நீங்க கேட்கலாம். அதாவது பிரதர் என்னுடைய ஒரு குளோஸ் ஃப்ரெண்ட் இவரு இறந்து போயிருக்கிறாரு. இவரு மறுபடியும் வருவாரான்னு கேட்டாக்கா, கண்டிப்பா வருவாரு. உயிர் தெழுந்து கண்டிப்பா எப்படி அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நினைவு, அதாவது ஏதாச்சு மறந்து போயிருப்பான்னு கேட்டாக்கா கிடையாது. அந்த ஒரு பழைய நினைவுகளோட அவரு மறுபடியும் எழுந்திரிச்சு வருவார். அப்படி வரும்போது இந்த ஒட்டுமொத்த உலகமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. அதாவது நமக்கு நெருக்கமானவர்கள், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஃபேமிலி, நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் யார் யாரெல்லாம் மரிச்சு போயிருக்கிறாங்களோ, எல்லாருமே உயிரோட வரப்போறாங்க. இயேசு கிறிஸ்து
மரித்தார். அந்த ஜீவனை குடுத்தார். எதுக்காக அப்டின்னா, இதுக்காக தான். எல்லாரையுமே மறுபடியும் அந்த ஒரு ஜீவனுக்குள்ள கொண்டு வருவதற்காக தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை வந்து இந்த ஒரு உலகத்துக்கு அவரு குடுத்தார் அப்டின்ட்டு நம்ம வந்து இங்க கவனிக்கலாம். சில வசனங்கள நம்ம வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 28வது வசனம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழியிலுள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அதாவது பிரேத குழியில இருக்கக்கூடிய அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்டு, மறுபடியும் அந்த ஒரு ஜீவனுக்குள்ள அனைவரும் வருவார்கள். இப்ப இப்ப நெறைய பேர் இந்த உலகத்துல இருக்கிற நெறைய பேர் வந்து பிரேத குழியில வந்து இருக்கிறாங்க. அதான் செத்து போயிருக்கிறாங்க. அந்த ஒரு கல்லறையில இருக்கிறாங்க. அவருடைய சத்தம் கேட்கக்கூடிய ஒரு நாள் வந்து வரும். அப்போ எல்லாருமே உயிர் தெழுந்து மறுபடியும் அந்த ஒரு ஜீவனை பெற்றுக்கொண்டு அவர்கள் வருவார்கள். ஏசாயால கூட படிக்கலாம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஐசையா 26th சாப்டர் 19th வெர்ஸ். ஏசாயா 26வது அதிகாரம் 19வது வசனம். மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோடே கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கியிருக்கிறவர்களே விழித்து கெம்பீரியுங்கள். உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனிபோல் இருக்கும். மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். அதாவது மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். மரித்தவர்களே நீங்க வந்து அவங்க எப்படி ஆயிடுவாங்க அப்படின்னா, "தி டெட் மென் ஷல் லீவ் அவேக் அண்ட் சிங்." அவங்க ஏந்திரிச்சு அந்த ஒரு நிலைமை அந்த இறந்து போன அந்த ஒரு நிலைமையிலிருந்து அவங்க மறுபடியும் உயிர்த்தெழுந்து வந்து மறுபடியும் ஜீவிப்பார்கள். அத சந்தோஷமா பாடுவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இந்த பூமிக்கு கண்டிப்பா வரப்போகிறது. ரொம்ப பக்கத்துல தான் இருக்கிறோம். ரொம்ப தூரம்லாம் இல்ல. ரொம்ப பக்கத்துல தான் இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு இந்த ஒரு ரிசரக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா இந்த ஒரு அ தேவனுடைய ராஜ்யத்துல, கிறிஸ்துவின் ராஜ்யத்துல அது நடக்கப் போகிறது. இவங்க எல்லாருமே அந்த ரிசரக்ஷன்ல வந்த பிறகு தேவன் என்ன செய்வார் அப்படின்னா, நம்ம முன்னாடியே அந்த 1 தீமோத்தி 2, 4, 5ல படிச்ச மாதிரி தான், எல்லாருக்குமே அந்த ஒரு சத்தியத்தின் அறிவ வந்து அவரு குடுப்பார். சத்தியத்தின் அறிவு எல்லாருக்குமே போய் சேரும். அதாவது பைபிளுடைய நாலேட்ஜ், தேவன் யார்? இயேசு கிறிஸ்து யார்? இப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே போய் சேரும். ஹபாக்குக் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். எப்படி ஒரு சமுத்திரம் வந்து ஜலத்தினால நிறைந்திருக்குதோ, அதே போல இந்த ஒரு பூமியானது வந்து தேவனுடைய அந்த ஒரு அறிவினால நிறைந்திருக்கும். அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசனம் வசனம் கூட இங்க குடுத்திருக்கிறாங்க. நாலேட்ஜ் தேவனுடைய அந்த ஒரு அறிவு வந்து இந்த ஒட்டுமொத்த பூமியிலும் வந்து எல்லாருக்குமே போய் சேரும். யாருமே வந்து எனக்கு தேவனே தெரியாது அப்படின்ட்டு யாராலயும் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு நாலேட்ஜ் எல்லாருக்குமே போய் சேரும். ஏசாயால கூட நம்ம படிக்கலாம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஐசையா 11th சாப்டர் 9th வெர்ஸ். ஏசாயா 11வது அதிகாரம் 9வது வசனம். என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். கர்த்தருடைய அறிவினால் வந்து இந்த ஒட்டுமொத்த பூமியும் வந்து நிறைந்திருக்கும். இப்போ இந்த ஒரு ரிசரக்ஷன் பத்தி நம்ம பார்த்துட்டே வந்தோம். ஆனா, இப்போ நமக்கு வந்து ஒரு கேள்வி வரும். எப்படி இந்த ஒரு ரிசரக்ஷன வந்து நம்ம ப்ரூவ் பண்றது? அதாவது செத்து போனவர் எப்படி உயிரோட வர முடியும்? நம்ம கண்ணால வந்து அத பார்த்துருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவுடைய காலத்துல லாசரஸ வந்து அவரு ரிசரக்ஷன் பண்ணாரு. பட் அது நம்ம கண்ணால வந்து நம்ம பார்க்கல. நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய விஷயத்துல இந்த ஒரு ரிசரக்ஷன் வந்து நம்மளால ப்ரூவ் பண்ண முடியுமா? நம்ம ஆக்சுவலா அத வந்து கண்ணால வந்து நம்ம பார்க்குறோம். எப்படின்னும்போது, இப்போ ஒரு ஒரு விதை.
இப்போ ஒரு பிளான்ட்ல கூட நம்ம பிளான்ட்டோ அல்லது ஒரு மரத்துல நம்ம அந்த ஒரு விதைய நம்ம எடுத்துக்கனாக்கா, அந்த விதை செத்து போனா தான் அத செத்துப்போன அந்த ஒரு விதைய தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா விதைப்பாங்க. விதைச்சுட்டு அதுக்கு மேல தண்ணி ஊத்தும்போது தான் அது மறுபடியும் ஒரு செடியாக, ஒரு மரமாக அது மாறி நிக்கும். நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இந்த ஒரு விஷயத்த வந்து இந்த ஒரு ப்ராசஸ வந்து நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இது இது வந்து ஒரு ரிசரக்ஷனுக்கான ஒரு ப்ரூஃப். அதாவது அந்த விதை அப்படின்றதே ஒரு செத்துப்போன விதை தான். அந்த ஒரு விதைய வந்து எப்போ அத விதைச்சு, அத மண்ணு போட்டு மூடி எப்போ தண்ணி ஊத்தும்போது, அது மறுபடியும் அந்த ஒரு ஜீவனை குடுத்து ஒரு செடியாக, ஒரு மரமாக அது வந்து அநேக விதைகளை வந்து அது வந்து உருவாக்கும். அந்த ஒரு வசனத்த கூட இது இயேசு கிறிஸ்துவே வந்து இத சொல்றாரு. அந்த வசனத்த படிக்கலாம் பாருங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஜான் 12th சாப்டர் 24th வெர்ஸ். யோவான் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். மெய்யாகவே, மெய்யாகவே நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். செத்ததேயாகில் மிகுந்த பலனைக் கொடுக்கும். அந்த கோதுமை மணி வந்து செத்து, அது என்ன பண்ணுது அப்டின்னா, மிகுந்த கனியை வந்து குடுக்குதாம். அதாவது அது வந்து இட் புரொடியூசஸ் மெனி சீட்ஸ். ஒரு விதை ஒரு விதை செத்து போயி, அது வந்து ஒரு செடியாக, ஒரு மரமாக அது வந்து கனி குடுத்து, அநேக விதைகளை வந்து அது உருவாக்குது. அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து செத்து, நமக்காக அவரு செத்து, நெறைய பேர வந்து அவரு உயிர்த்தெழுதல கொண்டு வராரு. அதாவது நெறைய பேருக்கு அவரு ஜீவன் குடுத்து, எல்லாரையுமே வந்து அவரு ரட்சிக்கிறாரு. இந்த வந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் அந்த ஒரு விதை அதாவது இயேசு கிறிஸ்து அப்படின்ற ஒரு விதை செத்து போய், இந்த ஒரு ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அவரு ஜீவன் குடுக்குறார். இத வந்து நம்ம இந்த ஒரு சீட் இந்த ஒரு விதை, இது வந்து நம்ம கண்ணாரயே வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம கொஞ்சம் இமேஜின் பண்ணலாம். இப்போ எல்லாருமே, அதாவது இந்த உலகத்துல இதுவரைக்கும் எவ்வளோ பேர் இப்போ நம்மளுடைய பாப்புலேஷன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய பாப்புலேஷன் வந்து 8 பில்லியன். அதாவது 800 கோடி ஜனங்கள் வந்து இருக்கிறாங்க. இந்த 800 கோடி ஜனங்கள் வந்து இப்போ செத்து போயிட்டாக்கா, இப்போ மறுபடியும் அவங்க ரிசரக்ஷன் பண்ணி வந்தாக்கா, அதாவது என்ன அ என்ன கூட சொல்றாங்க அப்டின்னா, இந்த 800 கோடி ஜனங்கள வந்து பக்கத்து பக்கத்துல, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் அத ஷோல்டர் டூ ஷோல்டர் பக்கத்து பக்கத்துல நம்ம வந்து நிக்க வச்சாக்கா, இந்த டோட்டல் பெங்களூரே வந்து போதுமாம். இவங்க எல்லாருமே ஃபிட் பண்றதுக்கு. இவங்க எல்லாருமே அதாவது ஒரு பெங்களூர் வந்து 800 க்ரோர் ஜனங்கள வந்து பெங்களூர்ல வந்து ஃபில் பண்ண முடியுமாம். அதாவது ஒருத்தர் பக்கத்துல பக்கத்துல நின்னாக்கா. இப்ப நீங்க இந்த இமேஜ் பார்க்குறீங்கல்ல இந்த மாதிரி. இ இந்த மாதிரி எல்லாருமே இந்த 800 கோடி ஜனங்கள வந்து பெங்களூருக்குள்ளேயே நம்மளால நிக்க வைக்க முடியும். இப்போ இப்ப அப்படி இல்லாம இப்போ ஒருத்தருக்கும் ஒரு வீடு குடுத்துடலாம். இப்போ ஒருத்தருக்கும் ஒரு வீடு குடுத்து, ஒருத்தருக்கும் அதாவது 800 கோடி ஜனங்க அதாவது 800 கோடி ஜனம் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். ஒருத்தருக்கும் ஒரு வீடு குடுத்தாக்கா, எவ்வளோ இடம் புடிக்கும் அப்படின்னும்போது, கிட்டத்தட்ட அ ஒரு இந்தியா வந்து போதும் அப்படின்றாங்க. இந்தியா போதும். இந்தியாக்குள்ள இந்த 800 கோடி ஜனங்கள வந்து நம்மளால ஃபிட் பண்ண முடியும். அதாவது இப்படி. ஒருத்தருக்கும் இப்படி ஒரு வீடு, நடுவுல ரோடு, கொஞ்சம் ஸ்பேஷியஸான இடம் அப்படி குடுத்தாக்கா, இந்தியாக்குள்ளேயே போதும் நம்ம எல்லாருமே வந்து ஃபிட் பண்ண முடியும். சரி, இது வந்து 800 கோடி பாப்புலேஷன் அதாவது 800 குரோஸ் பாப்புலேஷன். அத வச்சு தான் நம்ம இத கால்குலேட் பண்ணோம். இப்போ இதுக்கு முன்னாடி நெறைய பேர் செத்து போயிருப்பாங்க. அதாவது ஆதாம்லருந்து இப்போ வரைக்கும் நெறைய பேர் செத்து போயிருப்பாங்க. இப்போ நம்மளுடைய கரண்ட் 2023 பிரகாரம் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் வந்து 800 குரோர்ஸ். இப்ப நம்ம 1840ல எவ்வளோ பாப்புலேஷன் இருந்துச்சு அப்டின்னா 1 பில்லியன் 100 குரோர்ஸ். ஸோ அதுக்கு கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா, இதுக்குன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் பாப்புலேஷன். ஸோ ஆதாம்லேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ ஜனங்கள் வந்து வாழ்ந்திருக்கலாம் அப்டின்ற ஒரு ஒரு எஸ்டிமேஷன் நம்ம போட்டோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 25 டூ 30 பில்லியன்ஸ் ஜனங்க வந்து வாழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ 1 பில்லியன்னா 100 குரோர். 25 டூ 30 பில்லியன்ஸ் அப்டின்னும்போது, ஒரு 3000 அதாவது 3000 குரோர்ஸ் வருதுன்னு நெனைக்கிறேன். ஸோ அவ்ளோ ஜனங்கள் வந்து இந்த உலகத்துல வந்து வாழ்ந்திருப்பாங்க. இப்போ எல்லாருமே உயிர் தெழுந்து வந்தாக்கா, அதாவது இந்த 30 பில்லியன்ஸ் இவ்ளோ ஜனங்கள் வந்து ரிசரக்ஷன் ஆயி வந்துட்டாங்கன்னா, இடம் இருக்குமா அவங்களுக்கு? இடம் இருக்குமான்னு கேட்டாக்கா, இப்போ நம்மளுடைய பூமி இருக்கு இல்லையா? இந்த ஒரு பூமியில வந்து கிட்டத்தட்ட ஒரு 71% வந்து நீர் தான், தண்ணி. லேண்ட் கிடையாது. ஃபுல்லா தண்ணி தான்.
71%. அதுல இருக்கக்கூடிய மிச்சம் 29% தான் லேண்ட். இந்த லேண்ட்ல தான் மனுஷர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரி, இந்த ஒரு 29%ல இந்த ஃபுல் 29%ம் மனுஷர்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களான்னு கேட்டாக்கா கிடையாது. இந்த ஒரு 29%ல ஒரு 1% to 3% தான் மனுஷனுடைய குடியிருப்பே இருக்கு. அவ்ளோ ஸ்பேஸ் தான் வந்து மனுஷன் வந்து ஆக்கியூபை பண்ணிட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு. மத்த ஸ்பேஸ், மத்த இடம் இந்த பூமியில இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 95% ஆஃப் ஸ்பேஸ் வந்து காலியா தான் இருக்கு. இப்போ எல்லாருமே இந்த 30 பில்லியன்ஸ் பீப்பிள், இந்த 3000 குரோர்ஸ் ஜனங்க வந்து உயிரோட வந்தாங்கன்னா, இப்படி நம்ம இது ஷோல்டர் டூ ஷோல்டர் பக்கத்துல எல்லாரும் நம்ம வந்து நிக்க வச்சாங்க. நம்ம வந்து நிக்க வச்சோம் அப்படின்னா, நம்ம மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் இந்த ஒரு 3 ஸ்டேட்லயே நம்ம எல்லாருமே இந்த ஒரு டோட்டல் பாப்புலேஷனே நம்மளால வந்து ஃபிட் பண்ண முடியும். இப்போ இப்படி இல்லாம ஒருத்தருக்கும் ஒரு வீடு குடுத்து, இந்த 30 பில்லியன்ஸ் பீப்பிள்க்கும் ஒருத்தருக்கும் ஒரு வீடு குடுத்து நம்ம வந்து குடியிருப்பு வச்சாக்கா, அ இந்தியா, சைனா, யுஎஸ்ஏ இந்த 3 கண்ட்ரி போதுமா. இந்த 30 பில்லியன்ஸ் பீப்பிளும் ஃபிட் பண்றதுக்கு இந்த ஒரு 3 கண்ட்ரியே போதும் அப்படின்ட்டு எஸ்டிமேஷன்ல வந்து சொல்றாங்க. ஸோ இந்த இறந்து போனவர்கள் மறுபடியும் உயிர் தெழுந்து வரும்போது இடம் இருக்குமான்னு கேட்டாக்கா, நெறைய இடம் இருக்கும். இப்ப அதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் தான் இப்போ வந்து நம்ம பார்த்தோம். ஏன்னா இந்த ஒரு பூமிய வந்து தேவன் எதுக்காக உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னும்போது, குடியிருப்புக்காக தான் உருவாக்கி இருக்கிறார். அதாவது மனுஷன் வந்து இங்க குடியிருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு பூமியை தேவன் உருவாக்கி இருக்கிறார். அந்த ஒரு விஷயத்த தான் அதாவது ஆதாம் ஏவாளுக்கு கூட என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீங்க இந்த ஒரு பூமியை பெருகுங்க. அதாவது ஃபில் தி எர்த் அப்படின்ட்டு அவர் வந்து ஏவாளுக்கு கூட அந்த ஒரு கட்டளைய வந்து அவர் குடுத்திருப்பாரு. ஏசாயால கூட நம்ம படிச்சிருக்கிறோம். ஏசாயா 45:18ல கூட. அதாவது இந்த ஒரு பூமியை தேவன் உருவாக்கியது எதுக்காக அப்படின்னா, மனுஷனுடைய குடியிருப்புக்காக தான் இந்த ஒரு பூமியை தேவன் உருவாக்கி இருக்கிறார். நம்ம இன்னொரு வசனம் கூட படிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 115ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சாம்ஸ் 115 16th வெர்ஸ். சங்கீதம் 115வது அதிகாரம் 16வது வசனம். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுஷருக்கு கொடுத்தார். அதாவது பூமியை தேவன் யாருக்காக குடுத்திருக்கிறார் அப்படின்னா, மனுஷர்களுக்காக தேவன் குடுத்திருக்கிறார். இத வந்து ஒரு காலமும் தேவன் பூமிய வந்து அழிக்க போறதே இல்ல. கிறிஸ்துவர்கள் மத்தியில ஒரு ஜெனரலான ஒரு நம்பிக்கை வந்து என்னன்னா, அதாவது அந்த ஒரு ரிசரக்ஷன்ல வந்து மறுபடியும் அதாவது கிறிஸ்துவர்கள் உயிர்த்தெழுந்து வருவாங்க. அவங்கள வந்து தேவன் பரலோகத்துக்கு அனுப்பிச்சிடுவாரு. இயேசு கிறிஸ்துவ பத்தி தெரியாதவங்க வருவாங்க. அவங்கள வந்து தேவன் நரகத்துக்கு அனுப்பிச்சுட்டு இந்த பூமிய வந்து எரிச்சு, பூமிய தேவன் அழிச்சிடுவாரு. இப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் இந்த அதாவது ஜெனரலா கிறிஸ்துவர்கள் மத்தியில இந்த நம்பிக்கை வந்து இருக்கு. ஆனா வசனத்தின் பிரகாரம் நம்ம பார்க்கும்போது, இந்த ஒரு பூமியை தேவன் எதுக்காக உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னா, மனுஷனுடைய குடியிருப்புக்காக தேவன் இதை உருவாக்கி இருக்கிறார். மனுஷனுக்காக தான் இந்த ஒரு பூமியே வந்து அவர் செஞ்சிருக்கிறார். தி எர்த் ஹி ஹஸ் கிவன் டூ மேன்கைண்ட். இந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து ரொம்ப கிளியரா வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு வசனம் வந்து இருக்கு. அந்த ஒரு வசனம் வந்து புரிஞ்சு கொள்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த ஒரு வசனத்த வச்சு தான் கிறிஸ்துவர்கள் வந்து இந்த ஒரு நம்பிக்கையில இருக்கிறாங்க. அதாவது நல்லவர்களை தேவன் வந்து பரலோகத்துக்கு அனுப்பிச்சுடுவாங்க. கெட்டவர்களை கிறிஸ்துவ பத்தி தெரியாதவங்கள வந்து தேவன் வந்து நரகத்துக்கு அனுப்பிச்சுடுவாங்க. அப்படின்னு ஒரு விஷயத்த இந்த ஒரு வசனத்த வச்சு தான் அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம படிக்கலாம் பாருங்க இந்த வசனத்த. யோவான் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஜான் 5th சாப்டர் 29th வெர்ஸ். யோவான் 5ஆம் அதிகாரம் 29வது வசனம். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். பிரதர், உங்க வாய்ஸ் கேட்கலைங்க பிரதர்.
பிரதர் இப்ப கேக்குதா வாய்ஸு? இப்ப கேக்குதுங்க பிரதர். சாரி, சாரி பிரதர். ஓகே. ஸோ இந்த ஒரு வசனத்தில நம்ம படிக்கும்போது, அதாவது நல்லவர்கள் அதாவது நல்லது பண்ணவங்க வந்து ஜீவனுக்காக அவங்க எழுந்திருப்பாங்க. அதாவது ரிசரக்ஷன் பண்ண அவங்க ஆன உடனே, தேவன் என்ன பண்ணுவாரு, அவங்களுக்கு லைஃப் குடுத்து அவங்கள பரலோகத்துக்கு அனுப்பிச்சிடுவாரு. தீமை செய்தவர்கள் தீமை செய்தவர்கள், இயேசு கிறிஸ்து பத்தி தெரியாதவர்கள், அவங்க அ எந்திரிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தேவன் என்ன பண்ண போறாரு அப்டின்னா, அந்த ஒரு ஆக்கினி தீர்ப்பு. அதாவது அவங்கள வந்து நரகத்துக்கு தேவன் அனுப்பிச்சிடுவாரு. அப்டின்ற ஒரு நம்பிக்கை இந்த ஒரு வசனத்திலருந்து தான் நெறைய பேர் வந்து தவறா புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இங்க நமக்கு கேள்வி என்ன வருதுன்னா, நம்ம கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து தீமை செஞ்சுட்டாரு. தீமை செஞ்சவொன்னே அவர் என்ன பண்றாரு அப்டின்னு இறந்து போறாரு. ஆல்ரெடி அவர் இறந்து போய்ட்டாரு. இப்ப தேவன் என்ன பண்றாரு? மறுபடியும் அவர வந்து உயிர்த்தெழ வச்சு, மறுபடியும் அவர என்ன பண்றாரு அப்டின்னா, நரகத்துக்கு வந்து அந்த ஒரு ஆக்கினை தீர்ப்புக்குள்ள அவர அனுப்புறாரு. இது வந்து நியாயமாக இருக்குமான்னு கேட்டாக்கா, கண்டிப்பா இது வந்து ஒரு நியாயமான விஷயமாகவே இருக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? இந்த ஒரு வசனத்தினுடைய அந்த ஒரு ஆக்கினை தீர்ப்பு. இங்கிலீஷ்ல வந்து எப்படி வரும் அப்டின்னா, ரிசரக்ஷன் ஆஃப் டேம்னேஷன் அல்லது ரிசரக்ஷன் ஆஃப் அ க கண்டெம் ரிசரக்டட் டூ பி கண்டெம்ன்ட் அப்டின்ட்டு கூட வரும் இங்கிலீஷ்ல. ஸோ இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு டேம்னேஷன் அல்லது அந்த ஒரு கண்டெம்ட் அந்த ஒரு ஆக்கினை தீர்ப்பு அப்டின்னும்போது, அந்த ஒரு வார்த்தைக்கான அந்த ஒரு கிரேக்க பதத்துல அந்த ஒரு அர்த்தத்த போய் நம்ம பார்க்கும்போது தான், அந்த ஒரு வசனத்துடைய அர்த்தத்த நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். இப்ப நம்ம பார்க்கலாம் பாருங்க. இந்த ஒரு கிரேக்க பதம் இதுக்கான அர்த்தம் வந்து என்ன வருது அப்டின்னா, கிரைசிஸ் அப்டின்னு வருது. அல்லது நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பின் டைம் ஆஃப் ஜட்ஜ்மென்ட் ஆர் எமர்ஜென்சி அப்டின்னு கூட வருது. ஸோ, இங்க 2 விதமான உயிர்த்தெழுதல் வந்து இங்க நடக்குது. ஒண்ணு வந்து அவங்க உயிர் தெழுந்த உடனே தேவன் அவங்களுக்கு ஜீவனை வந்து குடுக்குறார். ரிசரக்ஷன் ஆஃப் லைஃப். இன்னொன்னு வந்து இது ஆக்சுவலா எப்படி வரணும் அப்டின்னா, ரிசரக்ஷன் ஆஃப் ஜட்ஜ்மென்ட். அவங்க உயிர் தெழுந்த உடனே தேவன் என்ன பண்றாரு அப்டின்னா, அவங்கள ஜட்ஜ் பண்றாரு. இப்போ எப்படி ஜட்ஜ் பண்ணுவாருன்னும்போது, அவங்க ரிசரக்ஷன் ஆன உடனே தேவன் ஒரு சீட்ல உட்காந்துட்டு, அவங்களுக்கு வந்து "நீ வந்து நரகத்துக்கு போ" அப்டின்ற ஒரு ஜட்ஜ்மென்ட் குடுப்பாரான்னு கேட்டாக்கா கிடையாது. அந்த ஒரு ஜட்ஜ்மென்ட் வந்து எப்படி இருக்கும் அப்டின்னா, இப்போ நம்ம பார்க்குறோம். ஒரு இந்த வசனத்த படிக்கலாம் பாருங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவனுடைய அந்த ஒரு ஜட்ஜ்மென்ட் டே, அந்த ஒரு நியாய தீர்ப்பின் நாளுடைய காலப்பகுதி வந்து எவ்வளோ நாட்கள் அப்டின்னும்போது, படிக்கலாம் பாருங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும், 1000 வருஷம் ஒரு நாளைப் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். அதாவது ஒரு நாள் அப்டின்றது வந்து கர்த்தருக்கு 1000 வருஷம். அந்த ஒரு நியாய தீர்ப்பின் நாள்ன்னு சொல்லும்போது, இந்த 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில நியாய தீர்ப்பின் நாள் பத்தி தான் பேசிட்டே வருவார். அப்டி பேசிட்டே வரும்போது தான் என்ன சொல்வார் அப்டின்னா, அவருக்கு ஒரு நாள் அப்டின்றது 1000 வருடம். நம்ம என்ன நெனச்சுடுவோம், அந்த ஒரு ஜட்ஜ்மென்ட் டே அப்டின்னும்போது ஒரே நாள்ல தேவன் வந்து இப்போ நம்ம பார்த்தோம் 30 பில்லியன்ஸ் அவ்ளோ அதாவது 3000 குரோர்ஸ் ஜனங்களுக்கு வந்து அவரு நியாய தீர்ப்பு குடுக்கும்போது, ஒருத்தரா கூப்ட்டு, "நீ இது பண்ண, நீ இதுக்கு போ. நீ இது பண்ண, நீ இதுக்கு போன்னும்போது" 24 ஹவர்ஸ்ல அத செய்ய முடியுமான்னு கேட்டாக்கா, கண்டிப்பா முடியாது. அப்போ அந்த ஒரு நியாய தீர்ப்பின் நாள், அதோடைய காலம் வந்து 1000 வருடம். சரி இந்த ஒரு 1000 வருடத்துல தேவன் என்ன பண்ணுவாருன்னும்போது, நம்ம அப்பவே படிச்சோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 3ஆம் வசனம், 4ஆம் வசனம். அது படிக்கலாம் பிரதர் மறுபடியும். 1 Timothy 2nd chapter, 3rd verse, 4th verse. 1 Timothy 2nd chapter, 3rd verse, 4th verse. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்கள். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அதாவது இந்த ஒரு நியாய தீர்ப்பின் நாள்ல தேவன் என்ன பண்ண போறார் அப்படின்னா, முதல்ல எல்லாரையுமே ரட்சிப்பார். அதாவது அந்த ஒரு ரிசரக்ஷன்ல கொண்டு வருவார். கொண்டு வந்துட்டு நியாயம் தீர்ப்பாருன்னு சொல்லும்போது, எப்படி நியாயம் தீர்ப்பார் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து வராரு. ரிசரக்ஷன் ஆயி வராரு. அவருக்கு கிறிஸ்ட்ட பத்தி தெரியாது. கிறிஸ்ட்ட பத்தி அவருக்கு தெரியாத வரை நம்மளால எப்படி நியாயம் தீர்க்க முடியும்? ஒரு ஜட்ஜ்மென்ட் அப்படின்றது, ஒரு தப்பு பண்ணா தான் அந்த ஒரு ஜட்ஜ்மென்ட் வந்து குடுப்பாங்க. அவருக்கு இன்னும் கிறிஸ்ட்ட பத்தியே தெரியல. நல்ல விஷயம் எதுன்றதே அவருக்கு தெரியல.
அது தெரியாமலே அவருக்கு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு நியாய தீர்ப்பு தேவன் குடுத்தாக்கா, அது நியாயமாக இருக்குமான்னு கேட்டாக்கா, கிடையாது. ஏன்னா நியாய தீர்ப்பு அப்படின்றபோது, அந்த தீர்ப்பு நியாயமாக இருக்க வேண்டும். அந்த தீர்ப்புல வந்து நியாயம் இல்ல அப்படின்னா, அது உண்மையான நியாய தீர்ப்பே கிடையாது. இப்போ ஒருத்தர் கிறிஸ்து பத்தி தெரியாத ஒருத்தர் உயிர் தேழ்ந்து அந்த ஒரு ரிசரக்ஷன்ல வரும்போது, முதல்ல தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்ம படிச்ச அந்த வசனத்தின் பிரகாரம், அவர ரட்சித்து இப்போ அவர வந்து சேவ் பண்ணியாச்சு. ரிசரக்ஷன்ல அவர் வந்தாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் அவருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அவருக்கு சத்தியத்தின் அறிவை வந்து குடுக்கணும். நாலேட்ஜ். அந்த ஒரு நாலேட்ஜ குடுத்து, அதன் அடிப்படையில தான் தேவன் வந்து அவர ஜட்ஜ் பண்ண போறார். அதுக்காக தான் இந்த ஒரு 1000 வருஷம். இப்போ நாலேட்ஜ் ஒருத்தருக்கு குடுக்கணும் அப்டின்னா, ஒரே நாள்ல அவருக்கு குடுக்க முடியுமான்னு கேட்டாக்கா கிடையாது. அதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். அவருக்கு தேவையான அந்த ஒரு நாலேட்ஜ், கிறிஸ்துவ பத்தின அந்த ஒரு அறிவை வந்து தேவன் அவருக்கு குடுப்பார். அதுதான் வந்து டைம் ஆஃப் ஜட்ஜ்மென்ட். அது ஆக்சுவலா வந்து ஒரு காலப்பகுதி. அவங்கள ரிசரக்ஷன் பண்ணி, அவங்களுக்கு அந்த சத்தியத்தை வந்து குடுத்து, அந்த ஒரு சத்தியத்தில அவங்கள கொஞ்சம் வழிநடத்தி, அவர்களுக்கு வந்து நீதினா என்னன்ட்டு அவங்களுக்கு புரிய வச்சு, மறுபடியும் அவங்க தப்பு செஞ்சாங்கன்னா, அப்பதான் வந்து தேவன் அவங்களுக்கு என்ன பண்றாரு அப்டின்னா, அந்த ஒரு நியாய தீர்ப்பு அவங்களுக்கு குடுக்குறாரு. அந்த ஒரு ஜட்ஜ்மென்ட்ட வந்து அவங்களுக்கு குடுக்குறாரு. அத பத்தி தான் இங்க வந்து பேசுது. ஸோ ரிசரக்ஷன் இந்த உயிர்த்தெழுதல் அப்டின்னும்போது, இந்த உயிர்த்தெழுதல் அப்டின்ற ஒரு விஷயம் வந்து ஒட்டுமொத்த உலகத்துக்காகவும், எல்லா மனுஷர்களுக்காகவும் இயேசு கிறிஸ்தானவர் மரித்திருக்கிறார். எல்லாருமே உயிர்த்தெழுந்து மறுபடியும் வருவாங்க. அவங்களுக்கு தேவன் என்ன பண்ண போறார் அப்டின்னா, அந்த ஒரு சத்தியத்தின் அறிவை எல்லாருக்குமே குடுத்து, அதன் அடிப்படையில அவங்கள வந்து நியாயம் தீர்க்க போறார் அப்டின்ட்டு பார்க்கிறோம். ஸோ இது வந்து ஒரு ப்ராசஸா தான் இது வந்து நடைபெறும். இந்த ஒரு ஜட்ஜ்மென்ட் அப்டின்னும்போது, இப்போ ஒரு கோர்ட் ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இப்போ கோர்ட்ல வந்து ஒரு கேஸ் போது. இமிடியேட்டா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்டின்னா, ஜட்ஜ்மென்ட்ல இமிடியேட்டா குடுக்க மாட்டாங்க. சில ட்ரையல்ஸ் நடக்கும். அதாவது விசாரணை. சில காலப்பகுதி அந்த விசாரணை வந்து நடக்கும். அது நடந்துட்ட பிறகு தான், இவரு வந்து உண்மையாலுமே தப்பு செஞ்சிருக்காரா இல்லையா அப்டின்ட்டு ஜட்ஜ்மென்ட் குடுப்பாங்க. ஸோ ஒரு ஜட்ஜ்மென்ட் அப்டின்னு எடுத்துக்கனாக்கா 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து ட்ரையல். இன்னொன்னு வந்து டிசிஷன். அதே மாதிரி தான் ஒருத்தர் ரிசரக்ஷன்க்குள்ள வரும்போது, முதல்ல அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, தேவன் அவர்களுக்கு சத்தியத்தின் அறிவை குடுத்துட்டு, கொஞ்சம் நாட்கள் வந்து அவங்கள வந்து அந்த கற்றுக்கொள்ள அந்த ஒரு ட்ரையல் பீரியட்ல அவங்கள வந்து தேவன் அனுமதிப்பார். அதுக்கப்புறமா தான் மறுபடியும் அவங்க செஞ்ச தவற மறுபடியும், மறுபடியும் அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா, அப்பதான் அவங்களுக்கு வந்து ஃபைனலான ஒரு டிசிஷன், ஒரு ஜட்ஜ்மென்ட்ட வந்து தேவன் அவர்களுக்கு வந்து குடுப்பார். ஸோ இந்த ரிசரக்ஷன் அப்படின்றதே ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்க்கு அதாவது தேவன் எடுக்கப் போற அந்த ஒரு எவ்வளோ வருடம் தேவன் எடுக்கப் போறாரு அப்படின்னா, 1000 வருடம் 1000 இயர்ஸ தேவன் வந்து எடுக்கப் போறார் இந்த ஒரு ஜட்ஜ்மென்ட் டேக்காக அப்படின்ட்டு இங்க வந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஸோ சகோதர, சகோதரிகளே, இயேசு கிறிஸ்தானவர் எப்பேர்ப்பட்ட ஒரு பலியை நமக்கு குடுத்து, அதாவது மரணம் அப்படின்ற இந்த ஒரு விதி நம்ம மேல வந்து எழுதப்பட்டாச்சு. பட் இப்போ அப்படி கிடையாது. அந்த ஒரு விதியவே இயேசு கிறிஸ்து மாத்தி எழுதிட்டாரு. எல்லாருமே ஜீவனை பெற்றுக்கொண்டு மறுபடியும் எல்லாருமே உயிரோட கண்டிப்பா வரப்போறாங்க. இயேசு கிறிஸ்தானவர் நம்ம எல்லாருக்குமே அவருடைய ஜீவனை குடுத்து, நம்மள வந்து பாவத்திலிருந்தும், மரணத்திலிருந்தும் இயேசு கிறிஸ்து ஆதாமுக்கு ஒரு ஈடுபலியாக அவரு வந்து மரித்து, நம்மள வந்து எப்படி ஆதாமுக்குள்ள எல்லாருமே இறந்து போனாங்களோ, அதேபோல கிறிஸ்துக்குள்ள எல்லாருமே உயிர் தேழ்ந்து மறுபடியும் வந்து தேவனுடைய அறிவை பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்ட்டு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு 1000 வருடம் தேவனுடைய ராஜ்யத்துல அது எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லாருக்குமே அந்த அறிவு போய் சேரும். இந்த ஒட்டுமொத்த பூமியும் அந்த ஒரு அறிவுக்குள்ள வந்து அவங்க இருப்பாங்க. யாருமே வந்து எனக்கு தேவன பத்தி தெரியாது அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருக்குமே சத்தியத்தின் அறிவு போய் சேரும். அது கண்டிப்பா கூடிய சீக்கிரத்தில வந்து நடக்கப்போது. அந்த ஒரு விஷயங்கள பத்தி கூட டீட்டெயிலா நம்ம வரப்போற கிளாஸஸ்ல நம்ம ஜட்ஜ்மென்ட் டே அப்டின்ற ஒரு கிளாஸ் பத்தி நம்ம வந்து செப்பரேட்டா கூட நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ வரப்போற கிளாஸஸ்ல இன்னும் வந்து நம்ம டீட்டெயிலா வந்து இந்த ஒரு விஷயங்கள வந்து நம்ம தியானிக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ரிசரக்ஷன் பத்தி வந்து நம்ம இன்னைக்கு வந்து தியானிச்சோம். ஸோ இந்த ஒரு இத பத்தி நீங்க மறுபடியும் கூட ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ், ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்க வந்து கேட்கலாம். அடுத்த வாரம் வந்து கிளாஸ் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து கிளாஸ் வந்து இருக்காது. வெட்னஸ்டே கிளாஸ் இருக்காது. அதுக்கு அடுத்த வாரம் தான்
கிளாஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்க தொடர்ந்து இந்த ஒரு பாடம், அதாவது இந்த பாடம் வந்து ஒரு 1 இயர், அரவுண்ட் 1 இயர் வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து பண்ணிட்டே இருப்போம். ஸோ இது வந்து ஒரு 1 இயர் கோர்ஸ் மாரி. நீங்க தொடர்ந்து அட்டெண்ட் பண்ணி தேவனுடைய அந்த ஒரு ஆசீர்வாதங்களை நம்ம வந்து கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளலாம். அதாவது தேவன் வந்து ஜனங்களுக்கு, இந்த உலக ஜனங்களுக்கு என்ன பண்ண போறார் அப்டின்னா, அவங்க எப்போ அந்த ரிசரக்ஷன்ல வரப்போறாங்களோ, அப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த அறிவு வந்து அவங்களுக்கு கிடைக்க போகுது. நெறைய பேர் இப்ப இறந்து போயிருக்காங்க. ஆனா நமக்கு உயிரோட நம்ம இருக்கும்போதே இந்த ஒரு அறிவை தேவன் நமக்கு வந்து குடுக்குறார். அவருடைய சத்தியத்தின் அறிவை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து தேவன் குடுத்துக் கொண்டே வருகிறார். அதுக்கு வந்து நம்ம தேவனுக்கு எவ்வளோ நன்றி, விசுவாசம் உள்ளவர்களாக நம்ப இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கு. நீங்க ஒரு கேள்வி என்ன கேட்கலாம். அதாவது நான் நான் வந்து செத்த பிறகு ரிசரக்ஷன்ல வரேன் இல்லையா? நான் அப்பவே வந்து அப்ப நான் தேவன பத்தி கத்துக்கிறேன். இப்ப கத்துக்கின்னு என்ன யூஸ்? அப்படின்ற ஒரு கேள்விய கூட நீங்க கேட்கலாம். இந்த ஒரு கேள்விக்கான பதில் கூட நம்ம வந்து கூடிய சீக்கிரத்தில வந்து நம்ம வரப்போற பாடங்கள்ல நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையோடு கேட்ட உங்க எல்லாருக்கும் கிறிஸ்து இயேசு மூலியமாக நான் நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன். அதேபோல இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து இயேசு மூலியமாக நான் நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன். ஆமென்.